பல நூறு வருடங்களுக்கு முன்னர் அடர்ந்த காட்டுக்குள் கௌதம ரிஷி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அந்த முனிவருக்கு தேன்மொழி என்ற பேரழகு வாய்ந்த மகள் ஒருத்தி இருக்கிறாள். அந்த தேன்மொழி தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்துவிட்டு அதன் பின்னர் நந்தவனத்திற்கு சென்று அங்கிருக்கும் பூக்களை பறித்து அந்த பூக்களை மாலையாக கோர்த்து பெருமாளுக்கு சாத்தி தினமும் தவறாமல் பெருமாளை வழிபட்டு வந்தாள். இந்த சூழலில் திருமண வயதை அடைந்துவிட்ட தேன்மொழியை அந்த காட்டிற்கு வேட்டையாட வந்த இளவரசன் ஒருவன் பார்க்கிறான். தேன்மொழியை பார்த்த அந்த நொடியே இளவரசனுக்கு காதல் ஏற்படுகிறது. தேன்மொழியும் அந்த இளவரசனை காதலிக்க தொடங்குகிறாள். தனது அன்பு மகள் பக்கத்து நாட்டு இளவரசனை காதலிப்பதை தெரிந்து கொண்ட கௌதம ரிஷி மகளின் ஆசைக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அந்த இளவரசனுக்கே அவளை மணமுடித்து வைக்கிறார். திருமணத்திற்கு பிறகு தேன்மொழி தனது கணவருடன் அரண்மனையில் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாள். அரண்மனையிலேயே வாழ்ந்து வந்தாலும் தேன்மொழியால் பெருமாளுக்கு செய்து வந்த பூஜைகளை நிறுத்த முடியவில்லை. இதனால் தினமும் அதிகாலையில் இளவரசன் எழுவதற்கு முன்னரே எழுந்து திருக்குளத்தில் நீராடி விட்டு அங்கிருக்கும் பெருமாள் கோவிலை சுத்தம் செய்து தனது கையாலேயே மலர்களை பறித்து அதை மாலையாக கோர்த்து அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்தி தினமும் பக்தியுடன் வழிபட்டு வந்தாள். ஆனால் ஒரு முனிவரின் மகள் தங்களுக்கு மகாராணியாக வந்ததை பொறுக்க முடியாத அந்த நாட்டின் அமைச்சர்கள் சிலர் தேன்மொழி அதிகாலையிலேயே எழுந்து எங்கெங்கோ செல்வதாகவும் யார் யாரையோ சந்திப்பதாகவும் இளவரசனிடம் தவறான தகவல்களை தெரிவிக்கிறார்கள். இதனால் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல் இளவரசனின் மனதிற்குள்ளும் தேன்மொழியின் மீது சந்தேகங்கள் எழத் தொடங்குகிறது. அன்றிலிருந்து இளவரசன் தேன்மொழியின் மீது அடிக்கடி கோபப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு சில நேரங்களில் அவள் மேல் சந்தேகப்பட்டு தவறான வார்த்தைகளையும் இளவரசன் பேச ஆரம்பிக்கிறான். தனது கணவர் தன் மேல் கோபப்படுவதை பொறுத்து கொண்ட தேன்மொழி அவர் தன் கற்பின் மேல் சந்தேகப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்து வந்தாள். நாட்கள் செல்ல செல்ல இளவரசன் வார்த்தைகளாலேயே தேன்மொழியை தொடர்ச்சியாக காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இதனால் பொறுத்து பார்த்த தேன்மொழி ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியேறி தனது தந்தை இருக்கும் காட்டுக்கே வந்து விடுகிறாள். மகளின் நிலையை உணர்ந்த கௌதம ரிஷி உண்மை ஒரு நாளும் தோற்காது மகளே என்று கூறி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார். அதே நேரம் கற்புக்கரசியான தனது மனைவியை சந்தேகப்பட்டதின் பலனாக இளவரசனை மிக கொடிய நோயான தொழுநோய் தாக்குகிறது. தொழுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் இளவரசனின் நோயை குணப்படுத்தவே முடியாது என்று அரண்மனை வைத்தியரும் கைவிரித்து விடுகிறார். இதனால் ஆட்சி பொறுப்பை அமைச்சர்களிடம் கொடுத்துவிட்டு இளவரசன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். ஆனால் அந்த அமைச்சர்களோ கஜானாவில் இருக்கும் செல்வம் முழுவதையும் இஷ்டம் போல் செலவழித்து விட்டு கஜானாவை காலி செய்கிறார்கள். இதனால் அந்த நாடே வறுமையின் பிடியில் சிக்குகிறது. இந்த சூழலில் இளவரசன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும் தகவல் பக்கத்து நாட்டுக்கு தெரிந்த காரணத்தால் அவர்கள் படையெடுத்து வந்து இளவரசனின் நாட்டை கைப்பற்றிக் கொண்டு இளவரசனை அரண்மனையில் இருந்து அடித்து துரத்துகிறார்கள். இதனால் தான் ஆட்சி செய்த நாட்டிலேயே உண்ண உணவின்றி தொழுநோயோடு போராடி கொண்டு இளவரசன் ஒரு பரதேசியை போல் அலைந்து திரிகிறான். இந்த சூழலில் இளவரசன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு தனது வாழ்வின் கடைசி கட்டத்தில் இருக்கும் தகவல் அவனது மனைவி தேன்மொழிக்கு தெரிய வருகிறது. இதனால் அழுது துடித்த அவள் கணவன் தனக்கு செய்த துரோகங்களை எல்லாம் மறந்துவிட்டு தனது கணவன் எங்கிருந்தாலும் அவனது உயிரை காப்பாற்றுங்கள் என்று தான் தினமும் பூஜை செய்யும் பெருமாள் சன்னதியில் விழுந்து அழுகிறாள். தனது பக்தையின் துன்பத்தை காண பொறுக்காத எம்பெருமான் அடுத்த நொடியே ஒரு சன்னியாசி வேடம் எடுத்து இளவரசனை போய் சந்திக்கிறார். இளவரசனுக்கு முன்னால் அந்த சன்னியாசி போய் நின்ற அடுத்த கணமே இளவரசனின் நோய் முழுமையாக குணமாகிறது. அவன் முன்பு இருந்ததை விட அதிக அழகானவனாகவும் பலசாலியாகவும் மாறிவிடுகிறான். இதனால் வியந்து போன இளவரசன் இந்த அதிசய மனிதர் யார் என்று அவரது முகத்தை பார்க்கிறான். அப்போது பகவான் ஸ்ரீ நாராயணர் தனது சுய உருவத்தை காட்டி இளவரசனுக்கு காட்சி கொடுக்கிறார். மேலும் பத்தினியான அவனது மனைவிக்கு அவன் செய்த துரோகத்தாலேயே மிக கடுமையான தொழுநோய் அவனை தாக்கியதாகவும் இளவரசனிடம் பெருமாள் எடுத்து சொல்கிறார். உடனே தனது தவறை உணர்ந்து கொண்ட இளவரசன் தேன்மொழியை காட்டுக்குள் சென்று சந்தித்து மன்னிப்பு கேட்கிறான். அதன் பிறகு கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து நாராயணர் ஆசியுடன் இழந்த நாட்டை மீட்டு மறுபடியும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தனர்.